சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த குல்லாவும் இந்த 6th ஆர்டர் கிரீன் ஒயின் மான்ஸ்டர் அப்படிங்கிறது ஒரு 30 அடி உயரம் இருக்கும். அப்புறம் இதை சுத்தியுமே நிறைய டென்டகல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டென்டகல்ஸும் ஈஸியா ஒரு செகண்ட் இல்லனா 3rd ஆர்டர் வாரியரை ஒரே ஸ்ட்ரைக்ல கொல்லக்கூடிய அளவுக்கு பவரா இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் என்னது 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டா, ஏன்டா அதை உண்மையிலேயே நம்மளால தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. அந்த குல்லாவும் நம்ம சைடு நூத்துக்கணக்கான 3rd ஆர்டர் வாரியர் அப்புறம் 4th ஆர்டர் வாரியர்ஸ் இருக்காங்க. இவங்களை வச்சு அந்த வழியை பிளாக் பண்ணிட்டு இருக்க ஒயின் மான்ஸ்டரை கொல்ல முடியும். இருந்தாலும் இது கொஞ்சம் டஃபா தான் இருக்க போகுது அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னதான் நம்ம கிட்ட நிறைய வாரியர்ஸ் இருந்தாலும் அவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்பவே மூர்க்கதனமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இது எனக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது அப்படிங்கிறான். அந்த குல்லாவும் அடே குழந்தை பையனே உனக்கு இன்னும்மா புரியல, நாம சண்டை போடுறது ஒரு 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் கூட அதோட அல்ட்ரா கிறிஸ்டல் மட்டும் எவன் எடுக்கிறானோ அவனோட வாழ்நாள் ஃபுல்லா உக்காந்தே சாப்பிடலாம். அதுக்காக இந்த ரேம்பேஜ் அப்படிங்கிறவன் ரொம்பவே பயங்கரமா, எந்த அளவுக்கு பயங்கரமானா இங்க இருக்க பாம் எல்லாம் வச்சு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே அவனோட கையில இந்த மான்ஸ்டர் செத்து போயிடும் அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த ஒயின் மான்ஸ்டர் இங்க தான் இருக்கு அப்படின்னா இந்த லெபார்டரிக்கு பின்னாடி நாங்க இருந்தப்ப அந்த ப்ளூ மண்டை அட்டாக் பண்ணி ஒரு ஜாம்பியா மாத்தினதுக்கான காரணம் அதோட ஆர்மிக்கு ஆளை சேர்த்துறது தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த மொத்த லேபரிந்துமே இந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த மியூட்டன்ட் பீஸ்டும் அங்க அட்டாக் பண்ண வருது. அந்த ரேம்பேஜ் அப்படிங்கிறவனும் டேய் நாம இப்ப 2 குரூப்பா பிரிஞ்சு ஒரு குரூப் அந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டரையும் இன்னொரு குரூப் இந்த மியூட்டன்ட் பீஸ்டையும் அட்டாக் பண்ணலாம். அப்புறம் இதை சீக்கிரமா முடிக்கணும், ஞாபகம் வச்சுக்கடா அப்படின்ட்டு எல்லாரும் வெறித்தனமா சண்டை போட்டு அங்க வந்த மான்ஸ்டர் எல்லாம் வெட்டி வீசிட்டு இருக்கானுங்க. என்னதான் ஸ்டார்டிங்ல நல்லா போயிருந்தாலும் பினிஷிங் சரியில்லையே பங்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் நான் ஹண்டரை அட்டாக் பண்ண போகுது. ஹீரோவும் டே முட்டாளுங்களா, அந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டரோட கண்ட்ரோல்ல தான் இந்த மியூட்டன்ட் பீஸ்டும் இருக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து சண்டை போடுங்க. அப்புறம் இந்த ஃபைட்ல நம்ம ஜெயிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த மியூட்டன்ட் பீஸ்டும் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அந்த மியூட்டன்ட் பீஸ்ட் அட்டாக் பண்றான். கூடவே பிளாக்கும் வந்து ஹெல்ப் பண்றா ஹீரோவும். இப்போ இந்த ஃபைட்ல பிளாக்கோட குரூப்பும் சண்டை போடுறாங்க. அப்புறம் இப்போ என்ன நடக்க போதோ தெரியல, ஏன்னா இங்க இருந்த எல்லா மியூட்டன்ட் பீஸ்டும் செத்துருச்சு அப்படிங்கிறான். அப்போ நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் கொஞ்சம் அங்க பாடுறா, அந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் ஏதோ பண்ணுது அப்படிங்கிறா. ஹீரோவும் அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் அங்கிருந்து மூவ் ஆகி வருது. அப்போ அந்த ரேம்பேஜோட குரூப்பும் டே அதை அட்டாக் பண்ணுங்க, இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் அப்படின்ட்டு அதை அட்டாக் பண்ண போறானுங்க. இவனுங்களை பாக்குறதுக்கே ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. அப்ப நம்ம பிளாக்கும் ஃப்ராஸ்டர் நாமளும் போலாம் அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் பிளாக்கை தடுத்துட்டு நீ கொஞ்சம் அவங்கள நல்லா பாரு, இங்க ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்க மாதிரி இருக்கு, இதை உன்னால கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிறான். பிளாக்கும் இங்க என்னடா ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் நீ அதை கவனிக்கலையா, நம்ம இந்த ரூமுக்கு வந்ததுல இருந்தே அந்த ரேம்பேஜோட குரூப் இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடும் போது ரொம்பவே மூர்க்கத்தனமா தான் எல்லா மூவியுமே பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுக்கான காரணம் இந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் கிட்ட இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகும். அந்த கேஸ்னால இவங்க அஃபெக்ட் ஆகி கொஞ்ச நேரத்துக்கு இவங்களோட அட்ரலைன் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். இது என்னதான் ஷார்ட் டைமான பேட்டிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் இந்த மாதிரி லாங் டைம் சண்டை போடுற பேட்டிலுக்கு சுத்தமா யூஸ் ஆகாது. இவனுங்க அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணதான காரணமே அந்த பீஸ்ட் தான் இவனுங்களை அட்டாக் பண்ண வச்சுச்சு அப்படிங்கிறான். அந்த பிளாக்கும் இந்த முட்டாள் பீஸ்ட் இவ்வளவு பண்ணுதா அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் நீ இந்த ஹண்டர்ஸை கொஞ்சம் நல்லா பாரு, இவனுங்க இங்க கிடைக்கிற ரிவார்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பதிலா ஒருத்தன் கொன்னுகிட்டு எல்லாமே ஒருத்தனுக்கே வேணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க, அது இவனுங்களோட தப்பு தான் அப்படிங்கிறான். அப்போ அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண போன எல்லாத்தோட உடம்புலயும் ஸ்கிராட்ச், அவனுங்களும் நிக்க முடியாம நின்னுகிட்டு அந்த சண்டைக்கு நடுவுல இப்ப நம்ம என்னடா பண்றது அப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் அவனுங்களை அட்டாக் பண்ணி ஜாம்பியா மாத்தி விட்டுருச்சு. அங்க மீதி இருந்த சோல்ஜர்ஸும் டே நீங்க ஓகே தானே அப்படின்னு கேக்குறானுங்க. அப்ப அந்த ஜாம்பிஸும் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு அங்க இருக்க ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுது. அவனுங்களும் அந்த ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு டேய் எங்களை காப்பாத்துங்கடா, இது என்னடா இவ்வளவு ஃபோர்ஸா அட்டாக் பண்ணுது, தயவு செஞ்சு எங்களை யாராவது காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறானுங்க. அப்ப நம்ம ஹீரோட டீமும் ரொம்ப தூரமா நின்னுகிட்டு நாம இப்ப இவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டு தள்ளி நின்னது நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு, அப்படி இல்லைன்னா இந்நேரம் அந்த எய்ம்ஸ் வைரஸ்னால நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கோம். இப்போ என்னதான் நம்ம சேஃபா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிறான். அப்போ இந்த ரேம்பேஜும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டீம்மேட்ஸாவும் ஃப்ரெண்டாவும் இருந்த கம்பெனியனை இந்த ஒயின் மான்ஸ்டர் ஜாம்பிஸா மாத்திருச்சு, அதனால இதை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவனுங்களும் அந்த ஒயின் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி ஒரு பெரிய ஹோல் கிரியேட் பண்ணிட்டானுங்க. அப்ப அவனுங்களும் அந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அது எனக்கு தான் அப்படின்ட்டு ஓடுறானுங்க. அந்த ரேம்பேஜும் அடே முட்டாளுங்களா, அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அங்கிருந்து எல்லாத்தையும் இவனே அட்டாக் பண்ணி கொண்டுட்டான். அப்ப பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் நம்ம போய் அவனை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் இல்ல அந்த முட்டாளுக்கு அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் அடையிற அளவுக்கு தகுதி
கிடையாது, அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை நாம எடுத்துக்க போறோம். அப்புறம் அந்த ரேம்பேஜ் அப்படிங்கிறான் சாவ போறான் அப்படிங்கிறான். அந்த ரேம்பேஜும் அந்த மான்ஸ்டர் கிட்ட போயிட்டு அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எனக்கு தான், நான் பணக்காரனாக போறேன் அப்படின்னு அல்ட்ரா கிறிஸ்டல்ல தொலைவிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் ஃபுல் ஃபோர்ஸ்ல அவனை அட்டாக் பண்ண ஓடியாரான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் செத்தரா மவனே அப்படின்ட்டு அந்த ரேம்பேஜ் அட்டாக் பண்ண போறான். அவனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அடே பொடி பயிலே உன்னால என்ன அட்டாக் பண்ண முடியும்னு நினைச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவோட அட்டாக்க பிளாக் பண்ணிட்டான். ஹீரோவும் டே முட்டாள், நீ ஒரு பாம்பை போட்டதுனால அந்த மான்ஸ்டருக்கு என்னதான் டேமேஜ் ஏற்பட்டிருந்தாலும் அதுல இருந்த சைடு எஃபெக்ட்னால உன்னோட டீம்மேட்ஸை நீ வேணும்னே கொண்டு இருக்க, அதனால இந்த அல்ட்ரா கிறிஸ்டல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறான். கைஸ் அந்த ஒயின் மான்ஸ்டர் கிட்ட இருந்து தான் ஏதோ ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா அந்த சைடு எஃபெக்ட்டுக்கு காரணம் இந்த முட்டாள் ரேம்பேஜ் போட்ட பாம்பு தான். அப்ப அங்க இருக்க மீதி வாரியர்ஸ்லாம் டே ரேம்பேஜ் அவன் சொல்றது உண்மையா, அப்ப எங்களுக்கும் அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் வேணும், அதனால நாங்க உன்னை கொல்ல போறோம் அப்படின்னு அந்த ரேம்பேஜ் அட்டாக் பண்ண போறானுங்க. அந்த ரேம்பேஜும் அடே பொடி பயிலே நீ சொல்றதை கேட்டு இவனுங்க வந்து என்ன கொல்லுவானுங்கன்னு நினைச்சியா, இன்னைக்கு உன் கதை தாண்டா முடிய போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் நான் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியரா இருக்கேன், என்னோட எண்டு கேம் ஸ்கில் கண்டிப்பா இந்த 5th ஆர்டர் வாரியருக்கு எதிராக ஒர்க் ஆகாது. என்னோட நல்ல நேரம் என்னன்னா இவன் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு டயர்டா இருக்கிறதுனால இது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு அவனோட எண்டு கேம் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த மொட்டையை அடிச்சு பறக்க விட்டுட்டான். அப்ப அங்கிருந்த மீதி வாரியர்ஸ் எல்லாம் இவனை கொல்லுங்கடா அப்படின்ட்டு அந்த ரேம்பேஜ் அட்டாக் பண்ண போறானுங்க. அந்த ரேம்பேஜும் அங்க வரவனுங்களை எல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப இன்னும் ஒரு சிலரே எங்க வழியை விட்டு தள்ளி போடா குழந்தை பையிலே அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்க அந்த ஒயின் மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போறானுங்க. ஹீரோவும் என்ன தாண்டி போயிருங்களா அப்படின்னு அங்க வந்து எல்லாத்துக்கும் அதையும் முடிச்சுட்டு என்னங்கடா இது இந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் இன்னும் சாகலையா, அப்படின்னா இது கண்டிப்பா என்னோட ஒரு லக்கியஸ்ட் டே தான் அப்படின்னு ஒரு டெவில் மாதிரி சிரிச்சுக்கிட்டு விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டான். அந்த மான்ஸ்டரும் செத்து போச்சு. இதுல நம்ம ஹீரோக்கு கிட்டத்தட்ட 9 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னங்கடா இது இந்த 6th ஆர்டர் எவாலோடு பீஸ்டுக்கு வெறும் 9 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் தானா, சரி ஓகே இந்த மான்ஸ்டரை கொல்றதுல நான் வெறும் 40% தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், இப்போ அதை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எடுத்துட்டு இங்க இருந்து போலாம் அப்படின்ட்டு அதை தொலைவறான். அந்த ரேம்பேஜும் அடே பொடி பயலே என்கிட்ட இருந்தே அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் ஆட்டையை போடலாம்னா பாக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப ஹீரோவும் அவனோட அட்டாக் எல்லாம் தடுத்துக்கிட்டு இந்த 5th ஆர்டர் வாரியர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான், இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா இவன் கையில தோத்து போயிருவேன், இப்ப எனக்கு இருக்க ஒரே வழி நான் இவனை கொன்னாகணும் அப்படின்ட்டு ரேஜ் பூஸ்ட் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த ரேம்பேஜ் நம்ம ஹீரோட அட்டாக்க தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு இங்க என்னடா நடக்குது, இவ்வளவு நேரம் இவன் லோ லெவல் வாரியரா தானே இருந்தான், எப்படா சடனா இவனோட பவர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் டே நீ 5th ஆர்டர் வாரியர்னு ரொம்ப வாய் பேசிட்டு இருந்தல, முடிஞ்சா இதை தடுத்து பாடுறா அப்படின்ட்டு என்னோட மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக்க முதல்ல நீ தாண்டா வாங்க போற அப்படின்னு அவனோட பவரை ரிலீஸ் பண்றான். இதை பார்த்த அந்த ரேம்பேஜும் என்னது இந்த அளவுக்கான பவரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஆமா இந்த பவர் தான் நீ பார்க்க போற அப்படின்ட்டு வரட்டாமா மேடூர் உன்னெல்லாம் இனிமே நல்லா சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறான். இதை பார்த்து நானே ஒரு செகண்ட் என்னடா இவன் தப்பிச்சு ஓடுறானே அப்படின்னு ஷாக் ஆயிட்டேன். இந்த சீன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அந்த ரேம்பேஜும் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கியிருந்தா கூட இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டான். ஹீரோ ஏமாத்திட்டு போனதை நினைச்சு டே முட்டாள் குழந்தை உன்னை இன்னைக்கு பீஸா வெட்ட போறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த எக்ஸிட்டுக்கு போய் எப்படியாவது திறந்துரு அப்படின்னு அந்த கதவை திறக்க பாக்குறான். ரேம்பேஜும் எங்கடா பொடி பையில ஓட பாக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டான். ஹீரோவும் டே எப்படியாவது திறந்துடுற அப்படின்னு அந்த கதவை லைட்டா திறக்கிறான். ரேம்பேஜும் உன் கதை முடிஞ்சிடா அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டான். அவனும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு கேட்டுக்குள்ள போயிட்டு அந்த ரேம்பேஜோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். அந்த ரேம்பேஜும் கீழே விழுந்து மண்ணை வாரிட்டு டே பொடி பையிலே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு எந்திரிக்கிறான். ஹீரோவும் இந்தாடா உன்னோட கிஃப்ட் அப்படின்னு என்னத்தையும் தூக்கி போடுறான். அவனும் என்னது கிரைனைட்டா, அடே இதை எங்கந்திரா நீ எடுத்துட்டு வந்தா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். அப்ப ஹீரோவும் அந்த பிளாஸ்ட்ல இருந்து பறந்து வரான். இதுல அந்த ரேம்பேஜோட சோலி முடிஞ்சிச்சு. அதுல நம்ம ஹீரோவுக்கு 1,20,00,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இதனால நம்ம ஹீரோ இப்ப லெவல் 19 போயிட்டான். அவனும் பறந்து வந்த ஃபோர்ஸுக்கு கீழே விழுந்துட்டு என்னோட எலும்பு ஒவ்வொன்றும் உடஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நான் மட்டும் அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ்ல இருந்து இந்த கிரைனட்டை எடுத்துட்டு வரல கண்டிப்பா என் கதை முடிஞ்சிருக்கும். அப்புறம் சிஸ்டமே ஒரு 10 பாயிண்ட் ஸ்ட்ரென்த்துக்கும் 7 பாயிண்ட் ஹெல்த்துக்கும் 2 பாயிண்ட் ஸ்பீடுக்கும் அப்கிரேட் பண்ணு அப்படிங்கிறான். அப்ப நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் நீ ஓகேவா அப்படின்ட்டு ஒடியாரா. ஹீரோவும் எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப பிளாக்கும் ஆமா அந்த 5th ஆர்டர் வாரியர் அவன் எங்க போனான் அப்படின்னு கேக்குறா. அப்ப ஹீரோவும் கொஞ்சம் பின்னாடி பாருங்க அவன் நல்லா தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். அப்போ அந்த குள்ளா மண்டைனோ என்னது நீ 5th ஆர்டர் வாரியரை தோக்கடிச்சிட்டியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம பிளாக்
பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் நீ உண்மையிலேயே எங்களை ஒவ்வொரு டைமுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துற அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி வாங்க இந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் செத்துருச்சு, நாமளும் இந்த டனலை விட்டு வெளியே போலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். ஹீரோவும் இப்ப இங்க நாம மட்டும்தான் உயிரோட இருக்கோம், நாமளும் நம்மளோட இன்ஜுரிஸை ஹீல் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பலாம், அப்புறம் அந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டரோட மீதி பாடி பார்ட்ஸும் நமக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்ட்டு 1 மணி நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் நாம இங்க இருந்து கிளம்பலாமா அப்படிங்கிறான். அப்ப பிளாக் டீமும் ஓகே கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியுமா இந்த இடத்துல இருந்து நம்மளால வெளியே போக முடியுமான்னு கேக்குறான். அந்த குல்லாவும் ஆமா நாங்க எல்லா இடத்தையும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், இந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் இன்னும் போகல, இதை தவிர நம்ம வெளியே போறதுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது மறுபடியும் ஒரு ஸ்டீல் டோரா, ஏன்டா இத்த சோடு ஸ்டீல் டோரை எவன்டா செஞ்சு இந்த இடத்துல மாட்டி வச்சிருக்கானுங்க, இது என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு அதை நம்ம டீம் தள்ள முடியாம தள்ளிட்டு ஹீரோவும் ஆமா இது இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னது கண்ட்ரோல் ரூம்பா, இங்க இருந்து எப்படா நம்மளால வெளியே போக முடியும் அப்படின்னு பாக்குறான். நம்ம பிளாக்கும் டே குல்லா இந்த சிஸ்டத்தை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேக்குறா. அந்த குல்லாவும் இது ஆதி காலத்து சிஸ்டம், இதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், அப்படியே நான் ஒருவேளை மேனேஜ் பண்ணி இதை ஹேண்டில் பண்றேன் அப்படின்னாலும் இதுக்கான பவர் சோர்ஸ் இல்லாத வரைக்கும் இது வெறும் வெத்து டப்பா தான் அப்படிங்கிறான். ஹீரோவும் பவர் சோர்ஸ் தானே, இந்த மொத்த அண்டர் கிரவுண்ட் லெபார்டரிக்குமே அல்ட்ரா கிறிஸ்டல் தான் பவர் சோர்ஸ், அதனால நம்ம அல்ட்ரா கிறிஸ்டலை வச்சா போதும் அப்படின்னு அங்கிருந்து ஒரு பாக்ஸை திறந்துட்டு அவங்கிட்டே இருக்க ஒரு 5 அல்ட்ரா கிறிஸ்டலை வச்சுட்டு என்னங்கடா இது, இந்த கண்ட்ரோல் ரூம் ஆக்சஸ் பண்றதுக்கு இவ்வளவு அல்ட்ரா கிறிஸ்டல் தேவையா, இதுல இருந்து வர எனர்ஜி போதாதா அப்படின்னு கத்திக்கிட்டு அவன்கிட்ட இருக்க எல்லா அல்ட்ரா கிறிஸ்டலையும் வச்சுட்டு என்னங்கடா என்னை வச்சு ஜோக் பண்றீங்களா, நான் 20 அல்ட்ரா கிறிஸ்டலை இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன், இன்னும் என்னடா பவர் வரல அப்படின்னு அந்த டப்பாவை போட்டு தட்டுறான். அப்ப அந்த லேம்புக்கு பவர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவும் ஆமா இப்ப இங்க என்னடா நடக்குது, நான் இப்ப என்னடா பண்ணனேன் அப்படின்னு அவனே ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் நீ இந்த பவர் சோர்ஸுக்கான ஸ்விட்சை கண்டுபிடிச்சிட்டே அப்படின்ட்டு ஓடியாரா. ஹீரோவும் என்னது ஸ்விட்சா, அடியே பிளாக் என்கிட்ட இருந்த 20 அல்ட்ரா கிறிஸ்டலை இந்த பவர் சோர்ஸுக்காக யூஸ் பண்ணனே அப்படிங்கிறான். அந்த குல்லாவும் ஒரு வழியா பவர் வந்துருச்சா, எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த இடத்தோட சென்டர்ல ஒரு டெலிபோர்டேஷன் போர்ட்டல் இருக்கும் அப்படிங்கிறான். ஹீரோவும் அதெல்லாம் சரிதான், இதை உன்னால ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு கேக்குறான். அந்த குல்லாவும் இது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்க போறதில்ல அப்படின்னு அங்க இருக்க ஒரு லிவர் இழுத்து அவ்வளவுதான் இது ஸ்டார்ட் ஆயிருச்சு, நம்ம ஈஸியா சர்ஃபேஸுக்கு போக முடியும், அப்புறம் இந்த அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருக்க பவர் ரொம்ப நேரத்துக்கு இங்க தாக்கு பிடிக்காது, அதனால சீக்கிரமா எல்லாரும் அந்த லைட்ல போய் நில்லுங்கடா அப்படின்ட்டு நம்ம டீமும் அந்த டெலிபோர்டேஷன் போர்ட்டல் மூலியமா வெளியே சர்ஃபேஸுக்கு பறந்து வந்து உழுவுறானுங்க. ஹீரோவும் எப்படியோ வெளியே வந்துட்டுமே அப்படிங்கிறான். அந்த குல்லாவும் நம்ம வெளியே வருவனும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, அதுவும் உயிரோட வந்துட்டோமா அப்படின்னு சிரிக்கிறான். ஹீரோவும் சரி ஓகே எல்லாரும் பார்த்துப்பாங்க நானும் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிறான். பிளாக்கும் ஆமா ஃப்ராஸ்டர் உன்னோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் வேற என்ன தொடர்ந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கிறது தான் அப்படிங்கிறான். பிளாக்கும் என்னது தொடர்ந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கிறதா, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கடா அப்படிங்கிறா. அப்ப அந்த ஒயிட்டும் என்னமா பிளாக்கே அவன் போறதை நினைச்சு உனக்கு வருத்தமா இருக்கா அப்படிங்கிறா. பிளாக்கும் அடியே முட்டாள் ஒயிட்டு உன் வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கத்துறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துக்கு வந்துட்டு எனக்கு தெரியும் இந்த டெசர்ட்ல நைட் ஆனா ரொம்ப கோல்டா தான் இருக்கும், அப்புறம் நான் ஒரு 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலை இவ்வளவு சீக்கிரமா பாப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு அவனோட பேக்கை திறந்தா அந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலும் மீதி இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலை சாப்பிட்டு எடுக்குது. ஹீரோவும் ஆமா என்னங்கடா இது இந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் உயிரோட இருக்கா, இந்த மாதிரி இந்த உலகத்துல ஒண்ணு நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை தூக்கிக்கிட்டு உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே ஸ்டேஞ்சா தான் இருக்குது, நீ என்னதான் ஒரு எவாலோட பீஸ்டாவே இருந்தாலும் என்னோட அனுமதி இல்லாம என் பேக்ல இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலை சாப்பிட்டு இருக்க, அதை நீ இப்ப திரும்ப கொடுக்க போறியா இல்ல உன் வயிற்று கிழிச்சு எடுத்துக்கிடுமா அப்படின்னு மிரட்டுறான். அந்த அல்ட்ரா கிறிஸ்டலும் நம்ம ஹீரோ பேசுறதை கேட்டு கதறது. ஹீரோவும் ரைட்டு அப்படின்னா நான் பேசுறது உனக்கு புரியுது, சரி இதை பத்தி ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு ரிசல்ட்டுமே வரல. ஹீரோவும் என்னங்கடா இது மாதிரி இந்த உலகத்துல ஒரு அல்ட்ரா கிறிஸ்டலே கிடையாதா, ஆனா எப்படா என்கிட்ட இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலுக்கு மட்டும் உயிர் இருக்கு, சரி ஓகே இனிமே நான் உன்னை கொல்லவும் போறதில்ல, ஏன்னா நீயும் என்னோட டீம்ல என்னோட ஒரு பெட்டா ஜாயின் பண்ணிக்கோ, அப்புறம் உன்னோட பேரு ரெக்ஸ் அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த டெசர்ட்ல இருக்க எவாலோட பீஸ் எல்லாம் கொண்டு போட்டதும் அந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அதான் அந்த ரெக்ஸ் வந்து அதோட அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் சாப்பிட்டுருது. ஹீரோவும் பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு ஒரு சில அல்ட்ரா கிறிஸ்டல் கொடுக்கறதுனால எனக்கு 5 அல்ட்ரா கிறிஸ்டல் எக்ஸ்ட்ரா வருது, ஏன்னா நான் ஒரு மான்ஸ்டரை கொன்ன உடனே அதோட அல்ட்ரா கிறிஸ்டலை நீ போய் எடுத்துடுற, எனக்கு அதுல ரொம்ப டைம் மீதி ஆகுது, அந்த டைம்ல நான் 5-6 எவாலோட பீஸ்ட கூட கொல்லலாம், அப்புறம் ரெக்ஸே கொஞ்சம் அங்க பாருடா நமக்கான ரிஃப்ரெஷ்மெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறான். பார்த்தா ஒரு காடு. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் ரெக்ஸும் அந்த ஆத்துல போய் மூஞ்சி கழுவிட்டு ஆஹா இது என்ன ஃபீலிங்கா இருக்கு, இதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படின்னு என்ஜாய்
ஏஐ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்வாடு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு யாரா இதுன்னு அந்த அட்டாக்கை தடுத்தா அவனையே தூக்கி அடிச்சிட்டாங்க. அவனும் பறந்துகிட்டே என்னது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பா யாரா அப்படின்னு பார்த்துட்டு என்னது நீயா அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம லோலா. அவளும் அடிப்பட்ட நிலைமையில இருக்கா. லோலாவும் என்னது நீயா டே நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்டு மயக்கம் போட்டு விழுந்து போயிட்டா. ஹீரோவும் லோலாவை தூக்கிக்கிட்டு நீ ஆல்ரைட் தானே அப்படின்ட்டு என்னது பிளட்டா சரி ஓகே இதை என்கிட்ட விட்டுரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் உன்னோட காயத்துக்கு நான் மெடிசன் போடுறேன் அப்படிங்கிறான். லோலாவும் இல்ல டே நீ இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் இல்ல என்னால இங்க இருந்து போக முடியாது என்னோட மெடிசன் சீக்கிரமே உன்னை ஹீல் பண்ணிரும் அப்படின்ட்டு ஆமா இங்க நீ என்ன பண்ற அப்படின்ட்டு என்னது இவ ஆல்ரெடி 4th ஆர்டர் வாரியரா மாறிட்டாளா ஒரு சில மாசத்திலேயே எப்படா இவ இவ்வளவு ஸ்ட்ராங்கானா அப்படின்னு பாக்குறான். லோலாவும் ஆமா இங்க நீ என்னடா முட்டாளு பண்ற அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் அதுவா நீ மட்டும் அதை கரெக்டா கெஸ் பண்ணனா அப்படின்னா உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படிங்கிறான். லோலாவும் சரி எதுக்கோ வந்துட்டு போ நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் இவ எதுக்குடா என்னை எந்த ஒரு ரீசனுமே இல்லாம ஹேட் பண்றா சரி இதுக்கு மேலேயே சஸ்பென்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு நானும் அந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல வரப்போற செமஸ்டர்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கிறான். லோலாவும் ஷாக் ஆயிட்டு என்னது இவன் நான் சான்ச்சுரி அப்படின்னு சொன்னதுனால அந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறானா இது எல்லாம் என்ன பார்த்துதான் பண்ணானா அப்படின்னு ஷாக் ஆவரா. ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது இது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா நடந்துருச்சுன்னு கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறான். லோலாவும் சரி என்னமோ பண்ணிட்டு போடா அப்படின்ட்டு படுத்து தூங்குறா. ஹீரோவும் இவ திருந்தவே மாட்டாளா அப்படின்ட்டு இல்ல இங்க யாரோ வராங்க அவங்களும் குரூப்பா இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். லோலாவும் அவங்க என்ன தேடிதான் வராங்க அதனால நீ இங்க இருந்து போயிரு அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது நான் உன்னை விட்டுட்டு போறதா நான் மட்டும் உன்னை இங்கேயே தனியா விட்டு போனா அதுதான் எனக்கு பெரிய அவமானம் அப்புறம் சீக்கிரம் வந்து என் முதுகுல ஏறிக்க நாம இங்க இருந்து சீக்கிரமா தப்பிச்சு போயிடலாம் சரி நீ ஹீல் ஆகிறதுக்கு இந்த பேக்ல இருக்க நியூட்ரிஷன் எடுத்து குடி அப்படிங்கிறான். லோலாவும் என்னது 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டா அப்படின்னு ஷாக் ஆவரா. ஹீரோவும் ஆமா அது என்னோட பெட்டு அதோட பேரு ரெக்ஸ் அப்புறம் வெறும் அல்ட்ரா கிறிஸ்டலுக்காக மட்டும் அதை கொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறான். லோலாவும் அதை பெருசா காட்டிக்காம அட இது வெறும் 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் தானே அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்தே போயிட்டேன் இதுக்கு முன்னாடி அந்த நியூட்ரிஷன்ல நான் கொஞ்சோண்டு குடிச்சேன் அப்படிங்கிறான். லோலாவும் அடே முட்டாள் உன்னை திருத்தவே முடியாதுடா அப்படிங்கிறா. ஹீரோவும் என்ன டேஸ்டா இருந்துச்சா அப்படிங்கிறான். லோலாவும் டே பேசுறத நிறுத்திட்டு ஓடுடா உன்னால என்னோட வெயிட்டை கூட தூக்கிட்டு வேகமாவே ஓட முடியாதா அப்படிங்கிறா. அப்போ ஒரு சிலர் நம்ம லோலாவை துரத்திட்டு வந்தானுங்கல்ல அவனுங்களும் நாங்க அந்த பொண்ணை பார்த்துட்டோம் அப்புறம் இந்தம்மா பொண்ணு 100 டைகர் பேண்டிட்ஸுக்கு மேல கொன்னுட்டு எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினைச்சியா உன்னை நாங்க எங்கேயும் தப்பிச்சு போக விட மாட்டோம் எங்க கையிலேயே கொல்ல போறோம் அப்படின்னு ஒரு மொட்டை தலையனும் ஒரு ஸ்பீரை தூக்கி போடுறான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். அப்போ அந்த பேண்டிட்ஸும் உங்களால எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினைச்சீங்களா அப்படிங்கிறானுங்க. அப்ப ஹீரோவும் இந்த பச்சை மண்டையனும் மஞ்ச மண்டையனும் 3rd ஆர்டர் வாரியரோட பீக் லெவல்ல இருக்கானுங்க. அப்புறம் லோலா நீ உண்மையிலேயே அந்த பேண்டிட்ஸ்ல 100 பேத்த கொண்டுட்டு தப்பிச்சு வந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த பேண்டிட்ஸோட ஹெட் மாதிரி இருக்கவனும் ஏமா குழந்தை உன்னோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணி எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்காத உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறான். நம்ம லோலாவும் டே அறக்கோளாறு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிறா. அப்போ அந்த பேண்டிட்ஸோட ஹெட்டும் இந்தா குழந்தை இப்ப நீ இருக்க ஸ்டேட்ல இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினைச்சியா நீ மட்டும் இந்த முட்டாள் குப்பையை கண்டுபிடிக்காம இருந்த அப்படின்னா எப்பவோ எங்க கையில செத்துருப்ப அப்படிங்கிறான். ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு டே மொட்டை இப்ப நீ என்னவா சொன்ன நான் பாக்குறதுக்கு என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கேன் அப்படின்னு ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி நின்றுட்டுக்கிறான். அந்த பேண்டிட்ஸ் ஹெட்டும் பாப்பா உனக்கு என்னோட லவ்வை நான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம லோலாவும் டே என்னை கீழே இறக்கி விடு நான் இவனுங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னங்கடா வரவன் போறவன்லாம் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்கீங்க நான் உங்க எல்லாத்த விடவும் பவர்ஃபுல்ல என்ன நம்புங்கடா அப்படிங்கிறான். அந்த பேண்டிட்ஸ் ஹெட்டும் பாய்ஸ் அந்த பையனை கொண்டுருங்க அப்புறம் அந்த பொண்ணை எனக்காக பிடிச்சிட்டு வந்துருங்க இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாம் ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த சைக்கோங்களும் ஓகே பாஸ் அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. ஹீரோவும் சரி ரைட்டு இந்த முட்டா பசங்களோட விதியை இனிமே யாராலையும் மாத்த முடியாது அப்படிங்கிறான்.